திருப்பதி நிறைவேற்ற ஒவ்வொன்றும்மை அழைப்போம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் நன்றி சொல்வேன் இறைவா, நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் என் நன்றி சொல்வேன். உன் புகழ் பாட ஒரு நாள் போதாது இருக்க, உன் செயல் போற்ற ஒரு நாள் போதாது இருக்க, என்ன கொண்டு பாடுவேன். சிந்தையில் எழும் நன்றி அலைகளை இந்திய பிரிவும் மட்டில்லா பெருமகிழ்வு அடைகிறது. 24 ஆண்டுகளாய் இந்திய மண்ணில் எம் நிறுவனர் தந்தை புனித ஜான் லியோனார்தியாரின் எண்ணங்களின் வழி இறையாட்சியை விருட்சமாக்கியுள்ளோம். கடந்து வந்த பாதைகளில் யாம் கண்ட இறை கருணையையும் அருளையும் எண்ணி அவருக்கு நன்றிப்படி செலுத்த ஆவல் கொண்டு இறைப்பீடம் சூழ்ந்துள்ள இவ்வேளை எம்மோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த விளையும் உங்களை இறைவனோடு இறையுலகில் இணைய அன்போடு அழைக்கின்றோம். 14ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்து மறைபணி ஆற்ற ஆவல் கொண்ட எம் புனிதர் நாவலை தனது ஆன்மீக தந்தையிடம் எடுத்து கூற, இத்தருணம் லியோனார்தியாரின் தேவை திருச்சபைக்கு தேவை என்பதை உணர்ந்த புனித பிலிப்போ நேரியார், இத்தாலியே உனது இந்தியா என கூற, ஆன்மீக தந்தையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து திருச்சபைக்கு பணிந்தவராக சீர்திருத்தம் என்னும் செங்கோல் கொண்டு துறவர மடங்களை சீர்திருத்தம் செய்து திரு அவைக்கு அழற்பெரிய தொண்டாற்றினார் என் புனிதர். இன்று தன் ஞான புதல்வர்களால் தன் ஏக்கம் நிறைவேறியிருப்பதை கண்டு விண்ணகத்தில் மகிழ்கிறார், பரிந்துரைக்கிறார். அவரோடு இணைந்து எம் சபையின் பாதுகாவலி விண்ணேற்பு அன்னையின் பரிந்துரையில் இறைவனின் ஆசிரியர் இன்று 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். இதோ இறைவன் தன் அடியாருக்கு அளித்துள்ள அருளின் ஆண்டு. இந்நன்னாளில் இந்த தெய்வீக காருண்ய கல்வாரி வழியை நிறைவேற்றி எமக்காக ஜெபிக்க வந்துள்ள மேதகாயர் பீட்டர் விஞ்சியோஸ் ஆண்டகை அவர்களுக்காகவும் ஜெபிப்போம்.
தாங்க கரங்கள் வேண்டும், தட்டி கொடுக்க கரங்கள் வேண்டும். இந்நாள் வரை எம் இறையன்னை சபையின் இந்திய பிரிவை தாங்கி எம் பணி வாழ்வில் எம்மை தட்டி கொடுக்கும் எம் சபை உபகாரிகளாகிய உங்களுக்காகவும் இறைவனை மன்றாடுகிறோம். தாராள உள்ளத்தாலும் திறந்த கரங்களாலும் எம்மை தாங்கும் உங்களுக்காக நன்றி கூறும் வேளை நாம் நமது இறையுறவில் நாளும் வளர ஜெபிப்போம். எம் மகிழ்வில் கலந்து இறைவனை போற்ற வந்துள்ள துறவியரே, எம் சபை வளர்மதியாய் வளர்ந்து புது தளிராய் நாளும் துளிர்த்து பாரில் பல தர எமக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள். சபையின் வரலாற்று ஏட்டில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட உள்ள இந்நாளில் எம் சபையின் அதிபர் தந்தையின் கருத்துக்களுக்காகவும் சபையின் வளர்ச்சி பணிகளில் இறையாசிரியர் விரைவாக தங்கவும் இந்திய பிரிவு இவ்வாண்டில் பல வளர்ச்சிகளை காணவும் வேண்டி இறை பீடம் சூழ்வோம். இறை உறவில் வளர தொடரும் இந்த கல்வாரி நாயகனின் கரைகான காவியத்தில் நம்மையே கரைப்போம், இறை ஆசிரியர் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. The Order of Mother of God 20 years back toward this mission gave a form to the desire of our founder St. John Leonardi, that is going to the Indies. Thanks to the Lord Almighty for the gift received in the participation of the ministry of the Annunciation inaugurated by His Son through His incarnation. Today, remembering the commitment of so many persons, directly and indirectly, who have lived the beginning of the mission, and thanking for their generous involvement, that are the expression of joy and the encouragement to the opening of their hearts, paved the way for starting and the extension of this mission. The whole world is in front of us. The whole humanity is pledged to Christ and His word. Toward this humanity is directed the OMD of the Indian delegation, entrust always with the fidelity to the Constitution and to the vocation very asked of us, because they can be realized the fullness of promised joy, enriched by the daily observation and the courageous gestures, to express the beauty of the consecrated life, like that of the Mary, humble and great before God. For the days of this year should be marked by the personal and the communitarian gratitude in our jubilating prayer and the Marian Antiphon Subtu Presidio. I, Father Vincenzo Guinaro, Director General of the Order of Mother of God, declare the opening of the Jubilee year of the Indian Mission. Samuel Quran, 19 March 2019, the Solemnity of St. Joseph.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு பரிதிகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திருவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றல் செய்வீராக. நலமெல்லாம் நல்கிடும் இறைவா, அருள்பணியாளராக புனித ஜான் லேவனாடி மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செய்தீரே. இப்புனிதரின் பரிந்துரையால் உண்மையான நம்பிக்கை என்றும் எங்கும் வளம் பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். இயல் 7 இறை வார்த்தைகள் 4, 5 மற்றும் 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனதுள்ளம் போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் இறைவனை போற்றி புகழ்கின்றது. ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் இறைவனை போற்றி புகழ்கின்றது. போற்றி புகழ்கின்றது. போற்றி புகழ்கின்றது. அடிமை நிலையை கண்ணோக்கினார், சிறு குற்றோரை சிதறடிக்கின்றார். அடிமை நிலையை கண்ணோக்கினார், சிறு குற்றோரை சிதறடிக்கின்றார். வல்லவர் அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளார், தூயவர் அவரது பெயரே. வல்லவர் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார், தூயவர்
தூக்கி எறிந்தார், தாழ்ந்தோரை உயர்த்துகின்றார். வலியோரை தூக்கி எறிந்தார், தாழ்ந்தோரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை சிதறச் செய்தார். பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை சிதறச் செய்தார். என்றென்றும் இரக்கத்தையே நிறைவாய் பொழிகின்றார். என்றென்றும் இரக்கத்தையே நிறைவாய் பொழிகின்றார். அவர்தம் மக்களின் துணையாயுள்ளார், அவர்தம் மக்களின் துணையாயுள்ளார். ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் இறைவனை போற்றி புகழ்கின்றது, போற்றி புகழ்கின்றது, போற்றி புகழ்கின்றது. இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4, இறைவார்த்தை 13, இறைவார்த்தைகள் 16 முதல் 18 வரை மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி அபிரகாமுக்கோ அவருடைய மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படை ஆயிற்று. இவ்வாறு வாக்குறுதி அபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. அபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வோருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் அபிரகாம் நம் தந்தையானார். உம் மரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களிடையே தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் பேறு பெற்றவரே, மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையாகிய இறைவன் உங்களோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் உள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, மகிழ்ச்சியான இந்த நாளில் திருச்சபை புனித அல்லது சூசேப்பரின் பெருவிழாவை கொண்டாட நமக்கு வாய்ப்பு தந்தது. சககாலமாக இருக்கின்ற பொழுதும் இந்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கு திருச்சபை நமக்கு வாய்ப்பு என்று நினைக்கின்ற பொழுது எந்த அளவு இந்த புனிதர்களை பற்றி திருச்சபை உயர்த்த மதிப்புடையதாக கருதுகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் அவருடைய பரிந்துரையால் நாம் விரும்பி மீட்பதை அடைந்திருக்கின்றோம் என்ற மனநிலையோடு அன்புக்குரியவில்லை. ஒரு சில புனிதர்கள் துவக்க காலத்திலிருந்தே இந்த புனித சூசேப்பரை பற்றி சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் நினைவு இந்த நேரமாக இல்லாம வேண்டும். குறிப்பாக இந்த ஓய்ந்தி அருள் தந்தையர்கள் நம் நாட்டில் வந்து பணியாற்றி 25 ஆண்டுகளாவதை நினைவுபடுத்துகின்ற இந்த மகிழ்ச்சியான நாட்களில் எவ்வாறு அது நடந்தது என்பதை நினைவுக் கொண்டோம். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றவர்களாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது புனித சூசேப்பரை பாதுகாவலை பெற்ற நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த புனிதரை பற்றி எத்தனையோ புனிதர்கள் அவருடைய சிறப்பு மனநிலையையும் அவரும் கன்னிமரியை கொண்டு கடவுளால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கன்னிமையை பாதுகாவலராக கன்னிமரியாளுக்கு மட்டுமல்ல கன்னிமை வைத்திருக்க விரும்புகின்றவர்கள் அனைவருக்குமே பாதுகாவலராக இருந்து செயல்படுகின்றார் என்பதை 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே அல்லது 4ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே நமக்கு அறிவுறுத்தப்படுகின்ற கருத்துக்களை நாம் கேட்டுக்கொண்டோம். விவிலியத்தின் மொழிபெயர்ப்பாளரான புனித ஜெரோம் சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்ற பொழுது கன்னிமையின் புனித தன்மையை காப்பாற்றுவதற்காக முரட்டுத்தனமான செயல்படுகளால் கன்னிமரி தன்னுடைய தூய்மையை இழந்து விடாமல் இருப்பதற்காகவே இந்த ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். தொடர்ந்து 5, 6, 7 நூற்றாண்டுகளிலும் கூட பல புனிதர்கள் இவ்வாறு சொல்ல நாம் கேள்விப்பட்டுக் கொண்டோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கலாம். இந்த வாரம் கூட நம்மோட பத்திரிகை பிடித்திருக்கின்ற ஆக்னஸ் இவர் என்பவர் 3 பக்கங்கள் நிரம்ப எந்தெந்த புனித சூசேப்பரை பற்றி அவருடைய வாழ்வை பற்றி சொல்லியிருக்கின்றார் என்று
9ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஒருவரை நாம் நினைவு கூறுகின்ற ஒரு சில கருத்துக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திருச்சபை அவரை கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை என்ற அடைமொழியை கொடுத்து அந்த 9ஆம் நூற்றாண்டிலிருந்தே அதை வளர்த்து வந்தார். இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கூட நம்முடைய நாட்டிலே நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றி நாம் எண்ணும் பொழுதும் இந்த புனிதத்தில் செயல்பட்டு திருச்சபை கொடுக்கின்ற சிறந்த உயர்ந்த நிலையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பரிசுத்த பாப்பரச 12ஆம் முத்தியநாதர் திருச்சபையில் இவரை திருச்சபையின் பாதுகாவலர்கள் கொண்டதோடு குறிப்பாக அவர் கொடுத்த அடிப்படையான கருத்து திருப்பலியின் வாசல்களே அவரது முக்கியத்துவத்தை அறிந்து கொள்கின்ற வகையிலே செயல்பட வேண்டும். இப்பொழுது உள்ள பாப்பரசர் கூட 5 ஆண்டுகளுக்கு முன்னரே எல்லா திருவழிபாட்டு சடங்களிலும் குறிப்பாக நற்கருணை நிகழ்ச்சிகளில் இந்த புனிதருடைய பேர் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இவைகளெல்லாம் தொடர்படுத்தி சிந்திக்கின்ற பொழுது இந்த சிறப்பு நிகழ்ச்சி நன்றி கொள்கின்ற நிகழ்ச்சி எண்ணி பார்க்கின்ற பொழுது இங்கே ஒருவருடைய சுருவங்கள் படங்கள் நிறைய வைத்திருக்கின்றார்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி திருச்சபை கொண்டாடுகின்ற இந்த புனிதருடைய நாளிலே தேவநாள் என்று சொல்கின்ற இந்த புனிதருடைய நாளை பற்றி திருச்சபையில் அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக பணியாற்றினார் என்பதையெல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். உபகிருஷ்ணபேத் என்று சொல்லப்பட அந்த நிறுவனத்தை உருவாக்குவதில் மிகவும் ஆர்வத்துடன் செயல்பட்டவரும் நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த அமைப்பில் எவ்வளவு ஈடுபாடு உடையவராக இருந்தார் என்று அதை துவக்குவதற்கு காரணமாக இருந்த 2 பேர் ஒருவர் என்பதை அறிந்திருக்கின்ற நாம், அவர் உருவாக்கிய இந்த சபை எந்த அளவு உலகளவிலே நிறைந்த பலன் தருவதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நினைவு கூறுகின்ற இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த சபை இந்தியாவுக்கு வருவதற்கு காரணமாக அன்று சபையின் தலைவராக இருந்தவரை இன்றும் அந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். பக்கத்தில் தான் இருக்கிறார். வின்சென்ட் மொழினாரோ இந்த அருள் தந்தை தான் 25 ஆண்டுகளுக்கு முன்பே 3 முறை, வழக்கமாக 2 தடவை தான் சுப்பீரியர் ஜெனரலாக இருக்க முடியும், 3வது முறை இவரை தேர்ந்தெடுத்து பாப்பரசரின் சிறப்பு அனுமதி பெற்று அவரையே தலைவராக்கினார்கள். அந்த காலத்திலே தான் டெல்லியிலே பணியாற்றிய பாப்பரசரின் அலுவலகத்தில் பணியாற்றிய நன்சீச்சர் என்று சொல்வோம் மொன்சிஞர் ஒலாந்தே, நானும் டெல்லியில் 12 வருடங்களாக காரித்தாஸில் பணியாற்றதனால் அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர்தான் இந்த அருள் தந்தையை அறிமுகம் செய்து அவர் இந்தியாவுக்கு வருவதற்கே மொழி வகைகள் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற சூழ்நிலை. இந்த 25 ஆண்டுகளில் 40க்கு மேல் குருக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னும் தொடர்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறுவதோடு, குறிப்பாக அன்பு சகோதரர்களை இன்றும் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த அமைப்புக்கு தலைவராக நியமனம் பெற்றிருக்கின்ற அருள் தந்தையிடம் பேசி கொண்டிருந்த பொழுது 2 முக்கியமான காரியங்களை அவரோடு பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இங்கே வந்திருக்கின்றவர்கள் எல்லாருக்குமே முதல்ல குடும்ப பக்தியை வளர்ப்பதற்காக, ஜபிப்பதற்காக, வீட்டிலே குடும்பத்திலே நலமாக வாழ்ந்து ஜபிக்கின்ற முறை தங்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு இறைவனின் மதிப்பீடுகளை தருகின்ற வாய்ப்பை உருவாக்கி தரும் என்ற மனநிலையோடு வாழ்வதற்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஜோமாலை கொடுக்க போகிறாங்க. அதனால் குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஜெபஞ்சனுன்னு சொல்லி நினைக்காதீங்க. சாய்மாரும் கன்னியாசிமாரும் ஜெபஞ்சனும் ஜெபஞ்சாமல் இருக்கிறதுனால தான் பிரச்சனையே அவங்களுக்கே வர்றது. தயவுசெய்து மறக்காதீங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒருவேளை
கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும், கும்பகோணம் மறை மாவட்டத்தில் லூயிஸ்ன்னு ஒரு சாமியார் இருந்தார். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தலைமை ஆசிரியராக இருந்தார். அவருடைய கடைசி காலத்தில் இந்த பக்கத்தில் உள்ள கபிரியல்புரம் பங்கில் இருந்தார். இறுதியாக அவர் இறந்த பிறகு வழக்கமாக யாராவது குருக்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய இறுதி விருப்பு என்ன என்று பார்ப்பதற்காக அதை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவர் தன்னுடைய தினசரி ஜெப புத்தகத்திலே எழுதி வைத்த இந்த ஒரு வார்த்தை, நற்செய்தியை அறிவிப்பவர்கள் வியாபாரிகள், நற்செய்தியை வாழ்ந்து காண்பிப்பவர்கள் உண்மையை போதிப்பவர்கள் என்று எழுதியிருந்தார். இந்த விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எந்த அளவு நம்முடைய வாழ்வு தான் கிறிஸ்து நமக்கு தந்த செய்தியை பிறருக்கு அறிவிக்க முடியும். நாம் போதிப்பது மட்டுமல்ல, அல்லது செய்கின்ற சமூக பணிகளினால் மட்டுமல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து செயல்பட்டவர். இன்றும் அதே போன்று நிரம்ப இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னேன், இங்கிலாந்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு தடவை எப்படி நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பது என்று பேசி கொண்டிருந்த பொழுது ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்த ஒரு இளம்பெண் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? மற்றவங்களெல்லாம் பத்திரிகையில் போடுவோம், கூட்டங்கள் வைப்போம், பிரசங்கள் வைப்போம், பிட் நோட்டீஸ் அடிப்போம், பெரிய நோட்டீஸ் அடிப்போம், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள், நாங்கள் ஒரு நல்ல குடும்பத்தை தேர்ந்தெடுத்து கிறிஸ்தவர்கள் இல்லாத இடத்தில் அவர்களை வாழ வைப்போம். அவருடைய வாழ்க்கை முறைதான் மற்றவர்களை கிறிஸ்து என்பால் ஈர்க்கின்ற தன்மையுடையதாக அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களை, இன்று ஒருவேளை நற்செய்தியில் கேட்ட வார்த்தைகளோடு இவற்றை தொடர்புபடுத்தி பேசுகின்ற பொழுது இந்த புனித சூசேப்பருடைய பண்புகள், அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட வழிமுறைகள், குடும்பத்திலே எப்படி அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லுகின்ற கருத்தை அடிப்படையாக சொல்லுகின்ற பொழுது முக்கியமாக 2 கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். தன் திறமையினாலே புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கின்ற பொழுது எந்த அளவு இறைவனுடைய சிறப்பு அருள் கொடைகளை பெற்றவராக புனித சூசேப்பர் பார்க்கின்றார். திருமண ஒப்பந்தமானவர் தன் மனைவி கருவுற்றிருப்பதை பார்த்த பொழுது அவரிடத்தில் ஏற்பட்ட மன கலக்கம், அவர் நீதிமானாக இருந்ததனாலும் நேர்மையாளராக இருந்தாலும் அவரை ஒதுக்கிவிட வேண்டும், இரகசியமாக ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார். அவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த சரியான விழிப்புணர்வு, வான தூதரை அனுப்பி இவர் கடவுளால் கருத்தாங்கியிருக்கின்றார் என்பதை அறிவித்தார். செயல்படுகின்ற முறைகளை பார்க்கின்ற பொழுது உடனடியாக இறைவனுடைய அருள் துணையை பெறுகின்ற பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை, துணிந்து உடனடியாக செயல்படுகின்ற மனநிலை, அவரை பற்றி ஒருவேளை இன்றைக்கு பல இடங்களில் இந்த புனித கனவின் சூசேப்பரெல்லாம் பக்தி ரொம்ப கூடி வருது. இன்றைக்கி நிறைய இடத்துல கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் 2வது இடம் இப்போ மீனம்பாக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த பக்கம் தஞ்சாவூர் டேஸில் ஒன்று தீவிரமாக நடக்குது, தெரியுமென்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம். இன்று குறிப்பாக சொல்லப்படுகின்ற அடிப்படையான கருத்து, இந்த புனிதருடைய வாழ்க்கை முறை நமக்கு வழிகாட்டுவதாக அமைய வேண்டும். நடந்து கொண்ட முறைகள், செயல்படுகின்ற மனப்பாக்கம், எவ்வாறு ஆண்டவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர் கனவு கண்டார் அப்படின்னெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால் அப்துல் கலாம் சொல்லும்போது கூட பேசினார், அன்பு மாணவ செல்வங்களே நீங்கள் கனவு காண வேண்டும்னார். இந்த தூக்கத்தில் காண்ற கனவுகளெல்லாம் நிறைய பேருக்கு உண்டு. அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்தது அது பிடிக்கலாம், எனக்கு அதுதான் கனவாக வரும், தெரியுமில்ல. யாராவது பயந்து தூங்கினோன்னு எனக்கு தீ பிடிக்கமாக இருக்கும். வீட்டில் படுத்திருக்கிற அடையை யாரும் கட்டில் தள்ளி கிளை போடுற மாதிரி வரும். போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போகிற போல இருக்கும் கனவுகளெல்லாம். ஆனால் அந்த மாதிரி கனவு இல்லை. இறைவன் தந்த வழிமுறைகளை உறுதியாக நிலைத்திருந்து செயல்படுகின்ற விழிப்புணர்வு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை
தெளிவுபடுத்துகின்ற லட்சிய கண்ணோட்டத்தோடு கிறிஸ்து கொடுத்த மதிப்பீடு வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செயல்படுகின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்துகின்ற நேரம். அன்புக்குரியவர்களே, இதையும் நான் இன்று குறிப்பாக சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறோம். ஒருத்தருடைய திறமை இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படவில்லை. ஒருவரை போன்று மற்றவர்களை ஆண்டவர் உருவாக்கவில்லை. இவ்வளோ பேர் இருக்கிறோம் இங்கே. தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், எப்படி அவங்க மூக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தருடைய மூக்காவது மற்றவங்களோட மூக்கு போல இருக்குதா? இந்த ஒரு சின்ன பாகம் கூட எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? படைப்பின் திறமையை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதரையுமே தனிப்பட்ட வகையிலே உருவாக்கினார். அவருடைய படைப்பின் சிறப்பு அது. அதை உணர்ந்தவர்களாக இருக்கின்றது போது ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கின்ற திறமைகளை பயன்படுத்தாதவங்க தான் அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. தயவுசெய்து மறக்காதீங்க. 10 தாலந்து கொடுத்தாரு, அவன் இன்னும் 10 உருவாக்கி கொண்டு வந்தான். 5 தாலந்து கொடுத்தாரு, அவன் இன்னும் 5 தாலந்து உருவாக்கி கொடுத்தான். 1 கொடுத்தவன் போய் புதைச்சி வச்சுட்டான். அதோடு மட்டும் நிற்கலை. திரும்ப வந்து என்ன சொல்கிறான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுப்பவர். அப்படியாகும். எப்போ மற்றவங்களை குறை சொல்கிறாங்களோ தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றாதவங்க. கடவுள் கொடுத்திருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றுகின்ற தெளிவான பண்புடையவர்களாக நாம் வாழும் பொழுது இறைவன் நம்மை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்று பார்ப்போம். அப்படி சொல்லணும்னா இன்றைக்குள்ள நிகழ்ச்சியிலே ஒருவரை தொடர்ந்து சொல்லும்போது கழுதியை பயன்படுத்தி தான் ஆண்டவர் கன்னிமரியையும் குழந்தை இயேசுவையும் கூட்டியிருப்பார். சூசேப்பருடைய பொறுப்பு கொடுத்திருந்தார். கழுத அப்படி தானே சொல்லுவோம். அந்த கழுதையை பயன்படுத்தி தான் ஆண்டவர் எருசலேமுக்கு பயணம் போனார். உலகுக்கு மீட்பு கொண்டு வருவதற்கே பயன்படுத்தினது தான். ஒருவேளை நம்ம போல ஒருவேளை சில நினைக்கலாம், எனக்கு நல்ல திறமை இல்லை, நீ கழுதையாக இருந்தாலும் கூட உன்னை கடவுளை எப்படி பயன்படுத்த முடியும் என்றுள்ள மனப்பான்மையை பெற்றவர்களாக மாறி முழுமையாக இறைவனிடம் கையளிக்கவும் அவருடைய உடனிருத்தலை பெற்றவர்களாக வாழவும் நாம் உண்மையிலே நன்றி கூறுகின்றவர்களாக மாறவும் கொடுக்கப்பட்ட திறமைகளை சரியாக பயன்படுத்துகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற திறமைகளை எவ்வாறு பிறருடைய வாழ்வுக்கு, உயர்வுக்கு, வளர்ச்சிக்கு, இறைவனுடைய அறிவை பெறுவதற்கு துணை புரிகின்றவர்களாக மாற முடியும் என்ற மனநிலை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட இன்று கொண்டாடுகின்ற இந்த ஜூபிலி விழா நாம் ஒவ்வொருவருக்கும் துணை புரியட்டும். குறிப்பாக 40க்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். குருக்கள் இந்த சபையில் இப்போ 40 பேருக்கு மேலே வந்தாச்சு. 40ன்னு சொன்னாலே விவிலியத்தில் முழுமையான நம்பர் தெரியுமில்ல. அது உங்களை எல்லாருக்கும் விவிலியத்தில் வரக்கூடிய 40ன்னு சொல்லும்போதே ஆண்டவர் 40 நாள் ஓதா சேர்ந்தார். அவ்வளோதானா? 40 வருடங்கள் வனாந்தத்தில் சுற்றிட்டு வந்து சேர்ந்தாங்க. நீங்கள் இப்போ இங்கே இருக்கணும் பார்த்தா 40 வயசு ஆகாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சுத்தாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கடவுளை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்கின்ற கருவிகளாக நீங்கள் மாற செயல்பட இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமீன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார்.
நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோயப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற சிறப்பு அருள் கொடைகள் நம்முடைய வாழ்விலே அவரது உயர்வையும் மேன்மையையும் வெளிப்படுத்துவதற்காகவும் அவர் நம்மை பயன்படுத்தி தமது மீட்பை எவ்வாறு பிறர் அடைந்து கொள்வதற்கு நாம் கருவிகளாக செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் நினைப்பூட்டுகின்ற நாளாக இந்த மகிழ்ச்சியான ஜூபிலி நாளை நினைவு கூர்ந்து நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஜூபிலி மகிழ்ச்சி நம் வாழ்வில் நிறைந்திருப்பதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை திறமைகளை முழுமையாக பயன்படுத்த அருள் தர வேண்டும் என்று நம் மன்றாட்டுகளை நம்பிக்கையுடன் இறைவனிடம் எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். அன்பின் இறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே நிறைவேற்றுவே. அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே நிறைவேற்றுவே. நல்லாயனேயும் இறைவா, உமது மந்தைகளாகிய எங்களை இறையாட்சி பயணத்தில் வழிநடத்தி வரும் எம் திரு அவை தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது வழியில் எம்மை வழிநடத்தும் இவர்கள் உம்மை போல இறை தந்தையின் திருவுளத்தை தங்கள் வாழ்வில் கண்டு அதன்படி வாழ வரம் தாரும். இன்று இந்த திருப்பலி நிறைவேற்றி எமக்கு உமது அருளை பெற்றுத்தர வந்துள்ள மேதகு ஆயர் பீட்டர் ரெம்ஜியூஸ் ஆண்டகை அவர்களுக்கும் உமது அருளை நிறைவாய் பொழியும். எம் இறையனை சபை இந்திய மண்ணில் தன் கிளை பரவ உதவியாயிருந்த இந்த ஆயரை நீ தொடர்ந்து எமது இறை பராமரிப்பில் காக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே நிறைவேற்றுவே. அன்பின் திருவுறவே எம் இறைவா, இந்திய மண்ணில் இறைவார்த்தை மற்றும் சமூக பணிகளில் 24 ஆண்டுகளை கடந்து இன்று 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எம் இறையன்னை சபைக்காகவும் எம் இந்திய பிரிவிற்காகவும் மன்றாடுகிறோம். எம் நிறுவனர் தந்தையின் சீரிய எண்ணங்களின் வழி இறையாட்சி பணியை ஆற்ற எமக்கு அருள் தாரும். இந்த வெள்ளி விழா ஆண்டில் எம் இந்திய பிரிவு எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் உம் உடனிருப்பை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே நிறைவேற்றுவே. இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, புனித வளனாரின் திருவிழாவை நினைவு கூறும் இந்நாளில் இன்று தன் பிறந்த நாளை கொண்டாடும் எம் பாசமிகு தந்தை ஜோசப் பெனோ மற்றும் தங்கள் நாம விழாவை கொண்டாடும் தந்தையர்கள் ஜோசப் பாஸ்கர், ஜோசப் சஜு, சகோதரர்கள் ஜோசப், பிரவீன் ஜோசப் ஆகியோருக்காகவும் CMMI மற்றும் JDH துறவர சபைகளின் நிறுவனர்கள் ஜோசப் விக்டர் மற்றும் ஜோசப் தனிக்கோடு இவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். வளனாரை போல வாழ்வில் இறை திருவுளம் கண்டு அதற்கு ஏற்ப வாழ
ஆற்றல் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, என் மன்றாட்டை நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. தியாக திருவுருவே இறைவா, தங்கள் தாராள உள்ளம் மற்றும் மனம் நிறைந்த ஜெபங்களால் இறையெண்ணை சபையையும் அதன் இந்திய பிரிவையும் தாங்கும் உபகாரிகளுக்காக மன்றாடுகிறோம். நல்ல உடல் உள்ள நலமும் செய்யும் பணிகளை சிறப்பாக ஆற்ற தேவையான ஆற்றலையும் குடும்பங்களில் இறை அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளித்து இவர்களை பராமரிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம், அதிலும் சிறப்பாக இந்த மறை மாவட்டத்திலே முதல் முறையாக இந்த OMD அருள் தந்தையர்கள் துவக்கிய சபை தொடர்ந்து வளர்ச்சி பெறவும், தமிழகத்திலும் இந்தியாவிலும் அவருடைய பணியினால் நிரம்ப பேர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மாறவும் அருள் பெற வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையுடன் எழுந்து வேண்டுதல் எல்லாம் நீர் அறிவீர். அதை வழங்குவதற்கான வல்லமையுள்ளோரும் நீர் ஒருவரை இன்று முழுமையாக நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையின் நிறைவாக உமது ஆசிரியரால் நிரப்பப்படவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உம்மை போற்றி புகழ்ந்தேத்துகின்றவர்களாக எங்களுடைய வாழ்வு அமையவும் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? உன்னை தியாக வாழ்வை நாடும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை ஒன்றில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தலைவன் என்னில் வாழும் போது தனிமை என்னை வாட்டுமோ? தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் யாரென தீண்டுமோ? தலைவர் என்னில் வாழும் போது தனிமை என்னை வாட்டுமோ? தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் யாரென தீண்டுமோ? உலக வாழ்வின் தலைவரை உந்தன் சாயம் மறந்து வாழ்கிறேன், இறை சாயம் ஒளிர மாட்டோம், உந்தன் பாதம் படைக்கின்றேன். என்னை உன்னில் இணைக்க
வந்து ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்து ஏற்றுக்கொள்வாயா? நீரை தியாக வாழ்வை நாளும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த ஜூபிலி திருப்பலியை நம் தந்தையாகிய இறைவனேற்று இன்று நாம் நம்பிக்கையுடன் கேட்ட வரங்களை பெற்றவர்களாக இந்த சபையை சார்ந்த அனைவருமே மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு பணியாற்றுகின்றவர்களாக வாழ அருள் தரும்படியாக மன்றாடுவோம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையில் அனைத்து நன்மைகளுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பணியை நினைவு கூறும் நாங்கள் இந்த சபையின் துவக்கியவராகிய ஜான் லியோனார்டின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணி புரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித சூசேப்பரின் பெருவிழாவில் நாங்கள் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகியவரை கடவுளின் தாயாகி கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் செராப்பீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து
கூறியதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனினும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீவரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வேற்றுக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. May he make of us an eternal offering to you, so that we may obtain an inheritance with your elect, especially with the most blessed Virgin Mary, Mother of God,
with your blessed his spouse Saint Joseph, with your blessed apostles and the glorious martyrs, with Saint John Leonardi, our founder, and with all the saints, on whose constant intercession in your presence we rely for unfailing help. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர், குறிப்பாக இந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற ஆயர் பீட்டர் ரெமிஜியஸையும் ஏனைய ஆயர்களையும் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வரச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். To our departed brothers and sisters, and to all who are pleasing to you and are passing from this life, give kind admittance to your kingdom. There we hope to enjoy forever the fullness of your glory, through Christ our Lord, through whom you bestow on the world all this is good. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் நம்பிக்கையுடன் பாடுவோம். எங்கள் உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ என்றும் வாழும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் தன்னை திருவிருந்தின் வழியாக நமக்கு உணவாக தந்து அவரது பணியை உலகில் தொடர்ந்து ஆற்ற நம்மில் செயல்பட வரவிருக்கின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். கடல் போல வந்து நிறைவாக மின்னலை மோதுவி அந்த அலை மீது அசைந்தாடி வருவே. பல கோடி கீதம் உருவாகுவே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக மின்னலை மோதுவி அந்த அலை மீது அசைந்தாடி வரவே. பல கோடி கீதம் உருவாகுதே.
கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. முடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுமே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் யூபிலி ஆண்டினை தொடங்கியிருக்கின்றோம். 24 ஆண்டுகள் எங்களை காத்து பராமரித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களது நன்றிகளை ஏறெடுக்கின்ற இந்த வேளையிலே வழக்கமாக கத்தோலிக்க பாரம்பரியத்திலே பாடுகின்ற தேதையோம் என்கின்ற அந்த லத்தீன் பாடலின் தமிழ் பாடலை இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து அனைவரும் எழுந்து நின்று நன்றி பெருக்கோடு பாடி இறைவனை புகழ்வோம். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலரான புனித சூசேப்பரின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் ஒரு குடும்பத்தை பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. ஆண்டவரே, எங்கள் சபையில் தூங்கி வரும் எங்களை வழிநடத்துகின்றவருமான புனித ஜாண்டு நாடி தளராத பக்தியுடன் உம்மை வழிபட்டு உமக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்தார். எனவே தூய முறை பொருட்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டின் சிறப்பம்சமாக 2 முக்கியமான நிகழ்வுகளை இந்த நேரத்திலே நாம் நிகழ்த்த இருக்கின்றோம். ஒன்று, திரு ஜெபமாலைகளை அர்ச்சித்தல். எங்களுடைய நிறுவனர் தந்தை ஜான் லியோனார்தியார் அன்னை மரியாளின் மீது அளப்பரிய பக்தி கொண்டிருந்தார். ஆகவே இந்த சபையை அவருடைய பாதுகாப்பின் கீழ் வைத்தார். அவருடைய பெயரையே பெயராகவும் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு குடும்பத்திலும் சரி, துறவற வாழ்க்கையிலும் சரி, திருச்சபையிலும் சரி, நாம் சந்திக்கின்ற சங்கடங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கான ஆற்றல் ஜெபங்களில் இருந்து தான் நமக்கு ஊற்றெடுக்கிறது. ஆகவே ஜெபமாலை ஜெபித்தல் என்பது ஜெபிக்கின்ற விஷயத்திலே முக்கியமான ஒரு ஒன்றாக கிறிஸ்தவ பாரம்பரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே இந்த திரு ஜெபமாலைகளை அர்ச்சிக்க ஆயர் பெருந்தகை அவர்களை அன்புடன் கேட்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அன்னையின் அன்பு மக்களே, ஜெபமலர்களால் தூக்கப்பட்டு ஜெபமாலை இறைவனின் அன்னையை நோக்கி சொல்லப்படும் ஜெபங்களுள் ஜெபமாலை சிறப்பான இடத்தை பெறுகின்றது. ஜெபமாலையின் ஜெபங்களை சொல்லும் பொழுது மீட்பின் வரலாற்றை தியானிக்கின்றோம். அன்னையின் புகழை எத்திக்கும் பிறைசாற்றுகின்றோம். இதற்கு பயன்படும் ஜெபமாலைகளை இறைவன் ஆசீர்வதித்தருளுமாறு மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறை வாக்கை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த தூய கன்னி மரியா பேறு பெற்றவர். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அருள் நிறைந்தவரே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, கன்னிமரியாவை அருள் நிறைந்தவராய், பெண்களுக்குள் பேருடையவராய், புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவராய், படைப்பிற்கே சிகரமாக படைத்தீர். அத்தகைய அன்னையோடு ஒன்றுபட்டு உம் திருமகனின் மீட்பின் வரலாற்றை தியானிக்க பயன்படுத்தும் இந்த ஜெபமாலைகளை கனிவுடன் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். இவற்றை பயன்படுத்தும் யாவரும் மீட்பின் கொடைகளை நிறைவாக பெற்று மகிழ்வதோடு கன்னிமரியாவை காலமெல்லாம் புகழ்ந்தேத்துவார்களாக. இந்த அன்னையின் அன்புக்கும் அரவணைப்பிற்கும் உரியவர்களாக திகழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபமாலை அர்ச்சிப்பை தொடர்ந்து எங்களது பாரம்பரிய பாடலான சுத்தம் பிரசித்தியம் என்ற பாடலை அன்னை மரியாளை நோக்கி நாங்கள் பாடுகின்றோம். Santa Vergine Nostra
de creaciones, et speciasi necessitatibus, sed apericus contis, libera nos semper, Virgo gloriosa, et benedicta. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனுடன் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆசிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில் ஆசியை உங்கள் மேல் பொழிந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை தீங்கின்றி பாதுகாப்பாராக. ஆமென். அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அவர் உங்கள் வாழ்நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் என்றும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதோடு உலக வாழ்வில் அவருடைய உடனிருத்தலால் உங்களை மகிழ்விப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் நிறுவனர் தந்தையை பற்றிய புத்தகம் இத்தாலிய மொழியிலே அதிகமாக உண்டு. ஆங்கிலத்திலே ஒரு சில நூல்கள் உண்டு. தமிழிலே மிக சொற்ப நூல்கள். முதலில் ஒரு இத்தாலிய மொழியில் இருந்த நூலை தமிழ் மொழியில் அருட்பணியாளர் R.S. அந்தோணிசாமி அவர்கள் மொழிபெயர்த்தார். அதுதான் முதலில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நூல். அதனைத் தொடர்ந்து எங்களது தந்தை பாக்கியராஜ் ஒரு சிறிய நூலை வெளியிட்டார், அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை. இப்பொழுது இத்தாலிய மொழியிலே ஆல்பெர்டோ கொமோட்ஸ் என்கின்ற ஆசிரியர் எழுதிய அந்த நூலை எங்களது சகோதரர்கள் ரீகன், வெல்ஜிட், விஷால் அவர்கள் நவதுறவு காலத்திலே அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். அந்த பணிக்கு மிகவும் ஊக்கப்படுத்தி செய்தவர் அருட்தந்தை பெனோ அவர்கள். ஆகவே இவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது அந்த நூலை வெளியிடுவதற்கு ஆயர் பெருந்தகை அவர்களை கேட்கின்றேன். முதல் பிரதியை இந்த நூலை கொடுத்த இந்த நூல் எழுதுவதற்கு அல்லது வெளியிடுவதற்கு உதவி செய்த இத்தாலி நாட்டில் இருக்கிற எங்கள் சன் பெர்தினாந்த குழுமத்தினுடைய சார்பாக ஃபாதர் லூயிஜி பெற்றுக்கொள்வார். இரண்டாவது பிரதியை திருவாளர் தாமஸ் ஆசிரியர் அவர்கள் பெற்றுக்கொள்வார். மூன்றாவது பிரதியை சிடிசி அருள் சகோதரிகள் ஒருவர் பெற்றுக்கொள்வார். அருள் சகோதரி ஆனந்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஜட்ஜிட்டா வாங்க. அன்பிற்குரியவர்களே, நன்றி நவிலும் நேரம் இது. இந்த யூபிலி ஆண்டின் தொடக்க விழா இனிதே நடைபெற அருள் கூர்ந்த எல்லாம் வல்ல மூவரு இறைவனுக்கும் எங்கள் சபையின் பாதுகாவலி பரலோக அன்னைக்கும் இன்றைய நாளின் புனித சூசேப்பருக்கும் எங்கள் நிறுவனர் தந்தை ஜான் லியோனார்தியாருக்கும் எங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்து எங்களது நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். மேலும் எங்களது அழைப்பினை ஏற்று இவ்விடம் வருகை தந்து இந்த திருப்பலிக்கு தலைமை ஏற்று இறைவனின் சிறப்பு ஆசையை பெற்று தந்த நமது ஆயர் பெருந்தகை பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால்
அவர் குடந்தை மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த பொழுதுதான் முதலாக நாங்கள் இங்கே காலூன்ற முடிந்தது. அவருடைய பெருந்தன்மையாலும் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் இந்த சமயபுரத்திலே வந்து முதலாக குடியேறினோம். ஆகவே அவரும் இருக்கிறார். அவரை தொடர்ந்து அந்த நேரத்தில் இருந்த அதிபர் தந்தையும் இருக்கிறார் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாகவே கருதுகிறேன். ஆகவே இந்த நேரத்திலே மேதக ஆயர் அவர்களுக்கு எங்களது நன்றியை வெளிக்காட்டும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கின்றோம். இந்த நேரத்திலே நமது குடந்தை மறைமாவட்ட ஆயர் அவர்களும் தனது கடிதத்தால் நமக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எங்களது சபையின் அதிபர் தந்தை வின்சென்சோ மொலினாரோ இன்றும் கூட இளமை துடிப்போடு இருக்கிறவர். இது 4வது முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரிடத்திலே காணுகின்ற இளமை எப்பொழுதும் இளமையாகவே இருப்பது, இளமை துடிப்போடு இருப்பது அவருக்கே உரிய சிறப்பு. ஒரு சீரிய சிந்தனையாளர், நெடிய பார்வையுடையவர். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், 40 வயது இருக்கிற பொழுது அவர் ஜெனரலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் இருந்த கனவு இந்தியாவுக்கு சென்று இந்த சபையை நாம் நிறுவ வேண்டும் என்கின்ற அந்த அவரது ஆசை. ஆகவே அது இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக செயல்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆகவே அந்த தந்தை அவர்களுக்கு எங்களது நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக பொன்னாடை போர்த்தி மகிழ அவருடைய தந்தை சிறில் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நாட்களிலே எங்களுக்கு கெனானிக்கல் விசிட், துறவியருக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான சந்திப்பு காலமாக இருக்கிறது. அந்த காலத்தின் நிறைவு நாளிலே தான் இந்த யூபிலியினுடைய தொடக்க விழாவை கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த நாளிலே எங்கள் அதிபர் தந்தையுடன் வந்து இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கும் அருள் தந்தை லூயி ஜிபி கொலோ ஜெனரல் கவுன்சிலர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நன்றியை காட்டும் விதமாக அருள் தந்தை ஜேம்ஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி மகிழ அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நேரத்தில் இங்கு இல்லாவிட்டாலும் முன்னாள் அதிபர் தந்தை பிரான்சிஸ்கோ பெத்ரிலோ அவர்கள் நிறைய அளப்பரிய பணிகள் எங்களுக்காக செய்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். தன்னுடைய வாழ்த்து செய்தி எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். பிறகு இந்த இந்திய மாகாணத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்த காலம் சென்ற அருட்தந்தை புரூனோ தேசி அவர்களையும், இத்தாலி நாட்டில் இருக்கின்ற அருட்தந்தை இன்னசென்சோ பெத்ராஞ்சலி அவர்களுக்கும், இன்னசென்சோ சாங்தாஞ்சலி அவர்களுக்கும், அருட்தந்தை தொமாசோ பெத்ராஞ்சலி அவர்களுக்கும், அருட்தந்தை ரூல்ராஜன் இங்கிருக்கின்ற தந்தை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்தந்தை லூர்துராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ அருட்தந்தை ஜஸ்டின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த பணியானது இந்திய சபையில் எங்களது சபை வேரூன்றுவதற்கு பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நினைவு கூர்ந்தார் மொன்சிஞர் ஒலாந்தே அவர்களுக்கும், இங்கு இருந்த அருட்தந்தை சுவாமிநாதன் அவர்கள், சுவாமி அமலதாசன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை ஏறெடுக்கின்றோம். எங்கள் சபையின் தொடக்க காலத்தில் இருந்து இப்பொழுது எங்களோடு இல்லாவிட்டாலும் அவர்கள் அருட்தந்தை மாஷியோ, அருட்தந்தை ஜெயபாலன் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அருட்தந்தை மேதோஸ் அவர்களுக்கும் அருட்தந்தை ரொசாரி அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். இந்த நேரத்திலே எங்களது உபகாரிகள் நாங்கள் அழைத்திருந்தோம்.
வேலை நாளின் காரணமாக பலர் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பை, அவர்களுடைய ஈடுபாட்டை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே அவர்களையும் நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர்களுக்கு எங்களது நன்றினை ஏறெடுக்கின்றோம். மேலும் இந்த நேரத்திலே அருகாமையிலிருந்து வந்திருக்கின்ற எங்களது நேசக்கரங்கள், துறவியர் சமூகம், சிடிசி அருட் சகோதரிகள், சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி ஆஃப் சென்ட் மேரி சகோதரிகள், ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ், எங்கள் பக்கத்தில் இருக்கின்ற பிரான்சிஸ்கோ கப்புச்சின் துறவியர் ஆக அனைவருக்கும் எங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த நூல் வெளியிடுவதற்கு மிகவும் பேருதவியாக இருந்த அருட்தந்தை பெனோ அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கும் விதமாக அருட்தந்தை சந்தியாகோ அவர்களை பொன்னாடை போர்த்த அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்களாலும் எங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகின்ற பல உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் இத்தாலி நாட்டிலிருந்தும், சிலே நாட்டிலிருந்தும், நைஜீரியா, கொலம்பியா ஆகிய நாடுகளிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்காக இறைவனிடம் ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிகள். Lo splendore dei tuoi santi nella chiesa radunata su nel cielo e nel coro immenso dei santi testimoni Giovanni ci riflette la tua luce. Salve Giovanni Leonardi, sentinella fedele della Chiesa, l'anno di grazia, la vigore a questa fede, canta con noi le meraviglie del Signore. Sacerdote innamorato della croce, i tuoi occhi sono aperti sul mistero, celebri con gioia le nozze senza fine, con te cantiamo a Cristo nella gloria. Salve Giovanni Leonardi, sentinella fedele della Chiesa, l'anno di grazia dà vigore a questa fede, canta con noi le meraviglie del Signore. Salve nobile Signora dell'Eterno, Santa Vergine e Madre del Signore, a te San Giovanni affida questi figli, magnifica con noi il tuo Creatore. Salve Giovanni Leonardi, sentinella fedele della Chiesa, l'anno di grazia da vigore